டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவிமோகன் நடிப்பில் பராசக்தி இப்போது திரையரங்குகளில். ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperumbudur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. இந்த சூரியன் சனி செயற்கை ரிஷப ராசியினர்களுக்கு இருந்தா அவர் நல்லவரா இருப்பாரா கெட்டவரா இருப்பாங்க? சனி பகவான் ரிஷபத்துக்கு நல்லவர், ஆனால் சூரியன் பகை கிரகம். ஓ, ரிஷபத்தில் சூரியன் இருந்தால் பகை கிரகம். கொடுக்க வேண்டிய நல்ல விஷயத்த கொடுக்க மாட்டார், தடுப்பார். அதாவது அதை ஓவராக கொடுத்து நம்மளை வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாம் கொண்டு இழுத்து விட்டுருவார். அதெல்லாம் யார் பண்ணுவார்னா சூரியன் பண்ணுவார். சனி பகவான் நல்லவர் ரிஷபத்துக்குன்றதுனால அல்லெல்லாம் கொடுத்துட மாட்டார். நம்ம நியாயமாக தர்மமாக பண்ணிக்கிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக கொடுத்துட்டு போயிடுவார். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, ரிஷபத்தில் சூரியனும் சனியும் சேர்க்கை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ரிஷபத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க, ஒரு ஜாதகர். அவங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் சூரியனும் சனியும் சேர்க்கை பெற்று இருந்தாலோ, இல்லை பார்வை இருந்தாலோ, இல்லை நட்சத்திரம் வாங்கி, நட்சத்திர கால் சொல்லுவாங்க, நட்சத்திர சாரம் சொல்லுவாங்க, அது வாங்கி இருந்தாலோ என்ன மாதிரி பிரச்சனை கொடுப்பாரு அப்படின்னா, அப்பாவுக்கும் பையனுக்கும் பிரச்சனை வராது, அப்பாவுக்கும் அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் பிரச்சனை வரும். ஸோ இந்த பையன் அம்மா சொல்கிறது தான் கேட்பான். அம்மா பின்னாடியே போங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, பையனை அம்மா ரொம்ப பேம்பர் பண்ணி ரொம்ப பாதுகாத்து வளர்ப்பாங்க பார்த்தீங்களா, அப்பா கிட்ட இருந்து இது பண்ணணும் அப்படின்றது. இது எல்லாமே இந்த ரிஷபத்தில் நடக்கும். ஸோ அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆகாதுன்றது கிடையாது. ஆனால் அம்மா இங்கே முன்னாடி எல்லாத்துக்குமே வாலண்டரியாக முன்னாடி வந்துடுவாங்க. என் பையனுக்கு தெரியாது, நீங்கள் என்ன சும்மா திட்டிகிட்டே இருக்கீங்க, என் பையனுக்கு இது பண்ண தெரியாது, என் பையனுக்கு இதை கொடுத்துருங்க, என் பையனுக்கு இதை பண்ணுங்க, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இது எல்லாமே இந்த இதில் நடக்கும் ரிஷபத்தில் சூரியன் சனி இருக்கும்போது. அப்பா பாவம் அவர் எதுவுமே இது பண்ண மாட்டார், பையன் கொடுக்கூடாதுன்னு சொல்ல மாட்டார், பையனை பிரச்சனை பண்ண மாட்டார், பையனுக்கு இதை சொல்லி கொடுக்கூடாதுலாம் கிடையாது. ஆனால் அங்கே அதை செயல்பட விடாமல் அம்மா பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? சூரியன் பகை கிரகம்ல, அதனால அங்கே டம்மியாக்க பார்ப்பாங்க அம்மா அப்பாவை. ஸோ இவங்களே பண்ணி பையனை ஒரு விதமாக லேசியாக்கி உட்கார வச்சுறாங்க. சனி பகவான் நல்லவராக இருந்தாலும் சனி பகவானோட தன்மை என்ன, சோம்பேறித்தனமாக இருக்கிறது, கொஞ்சம் ஸ்லோ கிரகம், தட கிரகம், தாமத கிரகம் தானே. அது எல்லாமே இந்த அம்மா அந்த குழந்தைக்கு ஃபீடிங் பண்ணி பேம்பர் பண்ணி அந்த குழந்தைய ஒரு விதமாக கட்டத்தை யோசிக்க விடாமல் சுருக்கி போடும்போது என்ன ஆகும்னா, எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தடை, தாமதம், லேசினஸ் எல்லாமே வந்துடும்ல. அது எல்லாமே இந்த ரிஷபத்தில் நடக்கும். அதுக்கப்புறம் அம்மா காலத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மனைவி வந்துடுவாங்க அந்த இடத்த அம்மா இடத்த மனைவி ஃபில் பண்ணுருவாங்க. என் வீட்டுக்காருக்கு நீங்கள் என்ன, அதாவது மாமனார் இதை சொல்லியிருக்க மாட்டார், ஆனால் மாமனார் இது எங்கள் வீட்டுக்கார் இப்படி சொன்னார், எங்கள் வீட்டுக்கார் இதை பண்ணாருன்னு அம்மா இடத்த ஒய்ஃபு ஃபில் பண்ணுறாங்க. ஃபில் பண்ணி எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியாது, எங்கள் வீட்டுக்காருக்கு இது பண்ண தெரியாது, எங்கள் வீட்டுக்காரருக்கு செய்ய தெரியாதுன்ற மாதிரி இவங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இதுதான் இந்த சூரியன் சனி சேர்க்கை ரிஷபத்தில் இருந்தால் இதெல்லாம் நடக்கும். ஓகே, அதை தாண்டி உடல்நிலையாக இருக்கட்டும், தொழில் ரீதியாக இருக்கட்டும், அதில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு? இப்போ என்னென்னா, இதனால் அப்பாவுக்கு பிபி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல்நல கண்டிப்பாக பாதிக்கும், பிபி வர்றதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி சூரியனாலே கண்ணு தாங்க, கண்ணு ரிலேட்டடாக இந்த கேட்ராக்ட் ப்ராப்ளம் எல்லாமே வந்துடும். மெயினாக இது வரும். ரெண்டாவது, அப்பாவுக்கு என்ன மாதிரியான வியாதியெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, பித்தப்பை கல் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வியாதியெல்லாம் வரும். இதெல்லாம் கொஞ்சம் அப்பா ஜாதகரால் அப்பாவுக்கு கொஞ்சம் சஃபர் ஆவாங்க. இதுக்காகலாம் அப்பாவையும் பையனையும் பிரித்து வைக்கணும்னா தேவைப்படாது. ஏன்னா ரொம்ப இதெல்லாம் கிடையாது. அங்கே சனி பகவான் நல்ல கிரகம். ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் சனி பகவான் நல்லது பண்ணுவார். சூரியன் தான் பகை கிரகம். அதை தான் அம்மாவையும் மனைவியும் எடுத்துகிட்டு ஜாதகருக்கு சப்போர்ட் பண்ணி சூரியன் கிட்ட ஃபைட் பண்ணும்போது சூரியன் என்ன பண்ணுவார், அமைதியாக பொறுமையாக அடக்கி வாசிச்சுட்டு அவர் பாட்டு அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுவார். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, சூரியன் அப்பாவுக்கு தான் ஹெல்த் ரீதியாக பிபி பிரச்சனையோ, நமக்கு இந்த பித்தப்பை கல் பிரச்சனையோ, உணவு ரீதியான பிரச்சனையும் கொடுக்குமே தவிர மற்றபடி பெருசாக ஒன்றும் இது வராது. இந்த மாதிரி தான் இருக்கும். தொழில் ரீதியாக என்ன பிரச்சனைகள் வரும், என்ன நன்மைகள்லாம் நடக்கும் தொழில் ரீதியாக? தொழில் என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, அப்பா பார்த்த வட்டி தொழில், இன்ட்ரெஸ்ட்டுக்கு விடுவாங்க பார்த்தீங்களா, வட்டி தொழில். அதுக்கப்புறம் அப்பா சீட்டெல்லாம் பிடிப்பார் பார்த்தீங்களா, சீட்டு பிடிக்கிறவங்களாம் பார்த்துருக்கீங்களா, எங்கள் அப்பா பிடிச்சாரு இப்போ நான் பிடிக்கிறேன், அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேம் இந்த ஆயில் கேஸ் அந்த இதில் பண்ணலாம், மெக்கானிக்கல் பண்ணலாம், ஆட்டோமொபைல்ஸ் பண்ணலாம். அப்பாவுடைய தொழிலெல்லாம் எடுத்துக்கலாம். ரெண்டாவது, இங்கே ஏன் ரிஷபத்துக்கு நான் இந்த வட்டி இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா, சுக்கிரன் வராரு. இந்த ரிஷபத்தோட வீட்டோட ஓனர் யார், நம்ம சூரியன் சனி சேர்க்கைனா சூரியன் சனி சேர்க்கை மட்டும்
மட்டும் அந்த வீட்டுக்கு ஓனர் வந்து விடமாட்டாரு, அவரும் ஆட் ஆயிடுவாரு, இவங்களோட காம்பினேஷன் ஜாயின் பண்ணிப்பாருல்ல. அப்போ சூரியன், சனி, சுக்கிரன் 3 பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னும் போது சுக்கிரன் நமக்கு என்ன வீடு கட்டுறது, இன்டீரியர் அதெல்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே இவங்களோட சேர்ந்து இது பண்ணுவார். இதெல்லாம் அப்பா பண்ண தொழில். பெயிண்டர்லாம் இருப்பாங்க பாருங்க, கன்ஸ்ட்ரக்ஷனில் பெயிண்டிங், இன்டீரியர் ஒர்க் பண்ணுறது, ஃபர்னிச்சர் ஒர்க் பண்ணுறது, மாடுலர் கிச்சன் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அப்பாவுடைய தொழில் பையன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயுமே கருத்து வேறுபாடு வரும். அப்பாவும் பையனும் சேர்ந்து பண்ணும்போது என்ன வரும்னா, நான் அப்பாவை சொல்கிறத பையன் கேட்க மாட்டார். அது வந்து வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவார் அம்மா கிட்ட. அம்மா 4 பேர் எதிர்க்க என் அப்பா இந்த மாதிரி பேசிட்டாரு, போனாரு, வந்தாருன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே இந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சனி சேர்க்கை பண்ணும். அதுக்கு அம்மா வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து தூது போவாங்க. பையனுக்காக அம்மா வந்து அப்பா கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, பொது இடத்துல பேசாதீங்க, பொது இடத்துல பண்ணாதீங்க. இது எல்லாமே இந்த சனி சூரியன் சேர்க்கை தான். கூட சுக்கரன் வரம்பு இந்த தொழிலெலாம் எடுத்து பண்ணும்போது நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா இவர் ஜாதகர் தனியாகவே அப்பாவோட இது பிரான்ச் மாதிரி போட்டு அப்பா பண்ணிட்டு இருக்காருன்னா பிரான்ச் எல்லாம் இவர் எடுத்து பண்ணிக்கலாம். சேர்ந்து பண்ண முடியலன்னா தனியாக எடுத்து பண்ணிக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது குறிப்பிட்ட இந்த சூரியன் சனி சேர்க்கை வந்து ஒருத்தவங்க மேலே இப்போ எனக்கு இருக்குது அப்படின்னா, என்னையை தாண்டி எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே பாதிக்குமா? இல்லை, உங்களை தாண்டி பாதிக்குமானா அம்மாவை பாதிக்கும். அம்மாவை பாதிக்கும்னா இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா அங்கே என்ன சஃபர் ஆகுது? அம்மா தானே நடுவில் மாட்டிக்கிட்டு அவங்க தானே முடிப்பாங்க. அப்பா புருஷன்கிட்ட புருஷனுக்காக பையன்கிட்ட பேசுவாங்களா, பையனுக்காக புருஷன்கிட்ட பேசுவாங்களா? அவங்களோட மண்டை தான் உடையவங்க. அது இப்போ அம்மாவுக்கு அப்புறம் மனைவி மாட்டிப்பாங்க. இந்த மாதிரி தான் அஃபெக்ட் ஆகுமே தவிர வேற ஒன்றும் இல்லை. இதையே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு முன்னோர்களுக்கான கர்மாக்களை கரெக்டாக பண்ணிட்டு, தானம் தர்மம் பண்ணிட்டு, நம்மளுடைய 3 தலைமுறை 7 தலைமுறைக்கான பித்ரு காரியங்கள் கரெக்டாக பண்ணிட்டு, நம்மளுடைய முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பராமரிக்கக்கூடிய அனைத்து விஷயமும் நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இது கண்டினியூ ஆகாது. இந்த சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறவங்க இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க, இந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னா என்னமா? ரிஷபத்தில் சூரியன் சனி சேர்க்கை இருக்கவங்க என்ன பண்ணலான்னா, அப்பா ரீதியாக அப்பாவுடைய உறவுகிட்ட கொஞ்சம் கவனம் வேணும். சரி, ஓகேவா? அதே மாதிரி அப்பா வயதில் இருக்கிறவங்க கிட்ட வெளியாள்கிட்ட பேசும்போதும் கவனம் வேணும். அது ரொம்ப ரொம்ப கவனமாக பேசணும். இல்லைன்னா அது கண்டிப்பாக நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு விட்டுடும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆட்களுக்கு தானம் தர்மம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா ராசிக்காரங்களும் எந்த செயற்கை இருக்கோ செயற்கை இல்லையோ நீங்கள் வந்து முடிஞ்ச வரை புண்ணியத்தை சேர்த்துக்குங்க. ஏதாவது ஒரு ரீதியான தானம் தர்மம் மாதிரியான விஷயத்தை செய்ய நம்மளுடைய என்றைக்குமே எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்மளோட ஜென்ரேஷனுக்கும் ஒரு நல்லது நடக்கும். சரி, சூரியன் சனி சேர்க்கையை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. 12 ராசிக்கும் என்னென்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது, என்னென்ன மாதிரியான தீன்மைகள் இருக்குது, என்ன விஷயங்கள் அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப துல்லியமாக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.